ஹாய் காய்ஸ், வி ஹோப் யூ ஆர் ஆல் டூயிங் கிரேட். இன்றைக்கி நம்ம தூக்கத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி சர்க்காடியன் ரிதம் அப்படின்றத நம்ம கண்டிப்பாக என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சர்க்காடியன் ரிதமை நம்ம உடல் கடிகாரம் இல்லை உயிரியல் கடிகாரம்னு கூட சொல்லலாம். இது நம்ம பாடியில் 24 மணி நேரமும் இயங்கக்கூடிய ஒரு கடிகாரமாக நம்ம சொல்கிறோம். நாம் எந்த டைம் எந்திரிக்கணும், எந்த டைம் பசி எடுத்து சாப்பிடணும், எந்த டைம் நம்ம பாடிக்கு தேவையான எனர்ஜியை கொடுக்கணும், இல்லை எந்த டைம் நம்ம போய் தூங்கணும் அப்படின்ற எல்லாத்தையும் நமக்கு சொல்கிறது தான் இந்த 24 மணி நேர கடிகாரமான சர்க்காடியன் ரிதம். இந்த சுழற்சியானது காலை, மதியம், மாலை, இரவுன்றபடி நடக்குது. இதை கொஞ்சம் சயின்டிஃபிக்கலாக சொல்லணுன்னா, நம்ம மார்னிங் கரெக்டான டைமில் எந்திரிச்சு சூரிய ஒளி நம்ம மேலே படுற மாதிரி போய் நிற்கும் போது அந்த ப்ளூ லைட் ரேஸ் நம்மளோட கண்ணு மூலயமா நம்மளோட பிரெயினுக்கு சென்று மெலட்டானியம்ன்ற ஒரு ஹார்மோனை சுரக்க செய்யும். ஸோ அது மூலயமா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு கரெக்டான டைமில் தூக்கன்றது நமக்கு கிடைக்கும். அண்ட் இந்த சர்க்காடியன் ரிதமும் ஆக்டிவேட் ஆகி நம்ம பாடியில் இருக்க எல்லா உறுப்புகளும் அதோடைய கரெக்டான நேரத்தில் இயங்குவதற்கு இது தேவைப்படுது. இந்த சர்க்காடியன் ரிதம் சொல்கிறபடி நம்ம கரெக்ட் டைமில் தூங்கலை, சாப்பிடல அப்படின்றப்போ நம்ம தூக்கம் மட்டும் அஃபெக்ட் ஆகாது, நம்ம பாடியில் இருக்க எல்லா ஆர்கன்ஸோட செயல்பாடுமே இதனால் அஃபெக்ட் ஆகும். உங்களுக்கு கரெக்டான தூக்கம் வேணும், இன்னும் சர்க்காடியன் ரிதம் பற்றின மோர் இன்ஃபர்மேஷன் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்ம சென்டரை காண்டாக்ட் பண்ணுங்கள் அண்டு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டே.